ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் ஜேகே. துயில் பாட்காஸ்ட்டுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஆயிஷா ரா நடராஜன் அவர்கள் எழுதிய என்னை செதுக்கிய மாணவர்களில் இன்று மருத்துவ தேவதை ரஷ்யா சுல்தானா. குழந்தைகளின் வருத்தம் தோய்ந்த விழிகளை, வேதனைப்படும் இதயத்தை ஆற்றுப்படுத்தும் மருந்தாக வகுப்பறை செயல்பட முடியும். அது உயிருள்ள துடிக்கும் ஒற்றை இதயமாக இயங்குவது ஆசிரியர் கையில்தான் உள்ளது அப்படின்னு சொன்னவர் சிந்தனை சிற்பி சிங்காரவேலர். ஒவ்வொரு முறையும் பொது தேர்வுகள்லாம் வந்துட்டு போகும்போதெல்லாம் ரஷ்யா சுல்தானாவை நான் நினைக்காம இருந்ததே இல்லை. ஆனால் நம்மளோட கல்வி முறை ரஷ்யா மாதிரி இருக்கிற கடுமையான நோய்வாய்ப்பட்ட குழந்தைகள் மீது எந்த இரக்கமும் காட்டுறதில்லைங்க. பொதுவாக வகுப்பறையோட அன்றாட விதிகள், பாடத்திட்டம், பயிற்சி இதுங்களுக்கெல்லாம் இடையே எல்லாரும் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கூட கேட்க முடியாத ஆசிரியர்கள் தான் இருக்காங்க. ஒரு குழந்தையோட அனலாக சுடுற காய்ச்சலை விட 4ஆம் வாய்ப்பாடு தான் முக்கியம். அவரோட சைனஸ் தலைவலியை விட மூளை பற்றிய பாடம்தான் அதிமுக்கியம் அப்படின்னு தான் வகுப்பறைகள் முரட்டுத்தனமாக செயல்படுது. இந்த நிலையை மீறி கடும் நோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளோ சாதிக்க முடியும்னு எனக்கு காட்டிய மாணவி தான் ரஷ்யா சுல்தானா. ஜெர்மனியில் பிறந்து அமெரிக்காவில் வாழ்ந்த மருத்துவ கல்வியாளர் ஆப்ரஹாம் ஜாக்கோபி தான் குழந்தைகளை வளர்ந்து வரும் முழு மனிதர்களாக கருதி உலகின் முதல் குழந்தைகள் நல மருத்துவமனையை ஏற்படுத்தினார். குழந்தைகளுக்கான தனி மருத்துவ சிகிச்சை முறையும் அது கூடவே சுகாதார இயலையும் ஏற்படுத்தினார். உடல் நலம் பேணுதலை பாடத்தில், கல்வியில் ஒரு அங்கமாக்கினார். 1882 ராண்டல் தீவுகளில் தெருவோர குழந்தைகள் அமைப்பு, அனாதை விடுதிகள் அப்படின்னு மருத்துவ உலக வீதி மக்களிடம் கொண்டு சென்றவர் இவர்தான். பள்ளிகளை வளர்ப்பு மையங்கள், அதாவது குரோத் சென்டர்ஸ்னு அழைச்சார். பள்ளி ஆசிரியர்களுக்கு முன் வைத்த கருத்துக்கள் ஜாக்கோபி சுகாதார விதிகள்னு அழைக்கப்பட்டுச்சு. ஜாக்கோபி விதிகளின்படி பள்ளிகளில் குழந்தைகளோட உடல் நலம், வளர்ச்சி வீதம், நோய்கள் பற்றிய ஒரு பதிவேடு பேணப்படணும். ஆசிரியர்களுக்கு ஆண்டுக்கு ஒரு முறை சுகாதாரம், விபத்துக்களில் முதலுதவி போன்றவற்றில் பயிற்சி அளிக்கப்படணும். மாதம் ஒரு முறை மருத்துவ உதவியாளர்கள் பள்ளிக்கு வருகை புரிந்து குழந்தைகளை சந்திக்கணும். பள்ளிகளில் அன்றாட சரிவிகித உணவு வழங்கப்படணும் அப்படின்னு 1874 பரிந்துரைச்சார். ஜாக்கோபியோட நேரடி கடித தொடர்பில் இருந்தவர் தமிழகத்தின் சிந்தனை சிற்பி சிங்காரவேலர். ஆங்கிலேயர் ஆட்சியில் சென்னை 18வது வார்டு கவுன்சிலராக இருந்த சிங்காரவேலர் பள்ளிகளில் மதிய உணவு வழங்க ஏற்பாடு செஞ்சார். அந்த சமயத்தில் தான் முதலாக குழந்தைகளுக்கு மதிய உணவு பள்ளிகள்லேயே வழங்கப்பட்டுச்சு அப்படின்னு வரலாறு பதிவு செஞ்சுருக்கு. காமராஜர் தமிழக அளவில் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்திருந்தாலும், பிறகு அது எம்ஜிஆர் சத்துணவு திட்டமாக மாறினாலும் அதன் முதல் படியை எடுத்து வச்ச பெருமை சிங்காரவேலரையே சேரும். இன்னைக்கு ஆசிரியர்களோட அணுகுமுறை சரி செய்யப்படாமல் இருக்கிறதுனால ஜாக்கோபி கனவு கண்ட வளர்ச்சி மையங்களாக பள்ளிகள் செயல்பட முடியாத நிலையே தான் இருக்குது. கடும் நோயப்பட்ட குழந்தைகளும் இந்த நிலையை மீறி இதற்காக கை கொடுக்க முடியும்னு எனக்கு காட்டிய மாணவி தான் ரஷ்யா சுல்தானா. நான் பணிபுரிகிற பள்ளியில் 11ஆம் வகுப்புக்கான சேர்க்கை நடந்து கொண்டிருந்த சமயம் அது. இஸ்லாமிய பெரியவர் ஒருத்தர் சட்டுன்னு ரூமுக்குள்ளே வந்து, சார், என் பேத்தி வருவா, தயவு செஞ்சு இடமில்லைன்னு சொல்லி அனுப்பிடுங்க அப்படின்னு சத்தமாக சொன்னார். பொதுவாக ஸ்கூலில் இடங்கெட்டு வர்றவங்கள தான் பார்த்துருக்கேன். சற்று நேரத்தில் உள்ள தன்னோட விண்ணப்பத்தோட பர்தா அணிஞ்ச மாணவி நுழைஞ்சாங்க. சார், எங்கள் தாத்தா சேர்க்காதீங்கன்னு சொல்லியிருப்பாங்களே. நான் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்றேன் சார், ப்ளீஸ் சார் அப்படின்னு சொன்னாங்க. நான் வழக்கமான தலைமை ஆசிரியராக, முதல்ல தலையில் பர்தாவை கழட்டு, அப்போ தான் நீ யாருன்னு பார்க்க முடியும் அப்படின்னு கராராக சொல்லிட்டேன். ரொம்ப தயக்கத்தோட அதை அவர் அகற்றின போது எனக்கு பேரதிர்ச்சியாக இருந்துச்சு. ஆமாங்க, அவரோட தலையில் முடியே இல்லை. எனக்கு பிளட் கேன்சர், ஆனால் நான் டாக்டர் ஆகணும்னு ஆசை, நல்லா படிப்பேன் சார் அப்படின்னு சொன்னாங்க. என் மனம் இலகிடுச்சு. பள்ளியில் சேர்ந்து படிக்க ஆரம்பித்தார்.
அவர் எடுத்துக்கிட்ட அந்த கதிர்வீச்சு சிகிச்சை முறை, அதாவது கீமோதெரப்பினால் பல நாட்கள் ரொம்ப பதட்டமாக தான் கழிஞ்சிச்சு. மருத்துவராகிற வெறியோடு அவர் படித்ததை கண்கூடாக பார்த்தோம். விடுதி காப்பாளராக பணியாற்ற ஆசிரியர்கள் உட்பட யாருக்கு காய்ச்சல்னாலோ இல்லை உடல் சோர்வுனாலோ ரஷ்யாவையே அணுகிறத பார்த்து நான் வியந்து போனேன். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு நடந்துகிட்டு இருந்தபோது இயற்பியல் தேர்வோட முதல் 1 மணி நேரம் முடிஞ்ச நேரத்தில் ஒரு மாணவர் மடார்னு மயங்கி பெஞ்சிலேயே சரிஞ்சிட்டாரு. பொது தேர்வுங்கிறதுனால மாணவரை வெளியே அனுப்புறதுக்கு ரொம்ப யோசனையாக இருந்துச்சு. மருத்துவ உதவிக்கு என்ன செய்கிறதுன்னு தவிச்சுக்கிட்டு இருந்தோம். இந்த பரபரப்புனால் பக்கத்து தேர்வறையில் இருந்த ரஷ்யா வேகமாக வந்து தன் பையில் இருந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்து சாறாக்கி தண்ணியில் கலந்து அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்து அந்த மாணவரை பருக வச்சார். மயக்கம் கலைஞ்சு அந்த மாணவரும் எழுந்து தேர்வு எழுதி முடிச்சிட்டாரு. இது பயத்தால் ஏற்பட்ட குறை ரத்த அழுத்த நிலை தான், அடிக்கடி தண்ணி குடித்தாலே போதும் அப்படின்னு ரஷ்யா விளக்கின போது எல்லாரும் ஒரு குழந்தை மாதிரி கேட்டுக்கிட்டோம். பாட நலன் மட்டும் இல்லைங்க, குழந்தைங்களோட உடல் நலமும் எவ்வளவு முக்கியம்னு எனக்கு காட்டியவர் தான் ரஷ்யா. தஞ்சை மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைச்சது. தான் விரும்பின மருத்துவ கல்வி படிச்சுக்கிட்டே இருக்கும்போதே இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி.